பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவன் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وزكريا إذ نادى ربه رب لا تذرني فردا وأنت خير الوارثين فاستجبنا له ووهبنا له يحيى وأصلحنا له زوجا إنهم كانوا يسارعون في الخيرات وَيَدْعُونَنَا رَغَبًا وَرَهَبًا وَكَانُوا لَنَا خَاشِعِينَ. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அலீம். ஜக்கரியாவையும் எண்ணி பார்ப்பீர்களாக. அவர் தம் இறைவனை அழைத்து, என் இறைவா, என்னை தனியாளாக விட்டுவிடாதே, வாரிசுகளில் நீயே மிகச் சிறந்தவன் என்று பிரார்த்தித்தார். அப்போது நாம் அவரது அழைப்பை ஏற்று அவருக்கு யஹியாவை பரிசளித்தோம். அவருக்காக அவருடைய மனைவியை குழந்தை பேற்றுக்கு தகுதியுடையவராக ஆக்கினோம். நிச்சயமாக இவர்கள் அனைவரும் நற்பணிகள் வேகம் காட்டுபவர்களாகவும் ஆவலோடும் அச்சத்தோடும் நம்மை அழைப்பவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் நம்மையே அஞ்சுபவர்களாகவும் இருந்தனர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்பொழுது அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரலாறு இங்கே பேசுகின்றார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பி லா ததர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிசீன். இறைவா, என்னை வாரிசு இல்லாதவனாக ஆக்கிவிடாதே. லா ததர்னி ஃபர்தன்னா என்னை தன்னந்தனியாக தனியாளாக விட்டு விடாதேன்னு அர்த்தம். ஆனால் அதனுடைய மூல அர்த்தம் என்னன்னா, என்னை வாரிசு இல்லாமல் ஆக்கிவிடாது, எனக்கு வாரிசு இல்லாமல் ஆக்கிவிடாதே என்று அவர்கள் இந்த துவா கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அப்போ அல்லாஹ்தால அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தான். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு நாம் குழந்தையை பரிசா கொடுத்தான். எப்பேற்பட்ட குழந்தையை? யஹியா என்ற குழந்தையை. யஹியா என்ற குழந்தையை நாம் பரிசீலித்தோம். நாம் அதிகமாக சொல்லியிருக்கோம், நம்ம கேட்கிற துவா ஒரு நேரத்தில் ஏற்றுக்கொள்ள மாதிரி நமக்கு தெரியும், சில நேரத்தில் நம்ம கேட்கிற துவா ஏற்றுக்கொள்ளாத மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம ஏற்றுக்கொள்ளாத துவாக்கள் எல்லாம் நம்முடைய சிந்தனையில் இருக்குமா இல்லைங்களா? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் பின்தங்கிட்டே இருக்கேன்ட்டு. ஆனால் இதுக்கு ஒட்டு மொத்தம் அல்லாஹ் தஆலா அந்த துவாக்கள் எல்லாம் பரிசீலிப்பான் பாருங்க. உலகத்தில் அல்லாஹ் தஆலா சில நேரத்தில் அந்த துவாவுக்கு பரிசை கொடுப்பான். அப்ப நம்ம ஆச்சரியப்படுவோம். அதே மாதிரிதான் இங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் குழந்தைக்காண்டி துவா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. யா அல்லாஹ், எனக்கு குழந்தை பாக்கியத்தை தான், குழந்தை பாக்கியத்தை தான். ஆனா அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்ப குழந்தையை கொடுத்தா தெரியுமா? 120வது வயசுல. 120வது வயசுல அல்லாஹ் தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தான். அந்த அம்மாவுக்கு வயசு எத்தனை? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவிக்கு வயசு என்னன்னா 98. 98 வயசுல அவங்க என்ன கருவுறுகிறார்கள். அப்போ அவங்க அல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ்ட்ட துவா கேட்டுட்டு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு குழந்தை தான் கேட்டுட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபனாதத்துல் மலாயிகத்து ஒவ்வொரு காயும் சல்லி ஃபில் மிஹ்ராப். தொழுகைக்காண்டி அவங்க தக்பீர் கட்டி நிற்கிறாங்க. யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தக்பீர் கட்டி நிற்கிறாங்க. ஃபனாதத்துல் மலாயிகத்து ஒவ்வொரு காயும் சல்லி ஃபில் மிஹ்ராப். மலக்குமாரெல்லாம் அழைக்கிறார்கள். யார? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழைச்சி சொல்றாங்க, அன்னல்லாஹி பஷீருக பிஹியா முஸத்திக பி கலிமத்தி மினல்லாஹி வ சய்யிதன் வ ஹஸூரா வ நபிய்யும் மினஸ் சாலிஹீன். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுக்கறான்னு சொன்னா, அந்த துவாக்கள் 120 வயசு வரை அவங்களுக்கு எத்தனை துவா கேட்டிருப்பாங்க குழந்தைக்காண்டி. குழந்தையை தாரப்ப என்னை எப்படி விட்டு விடாத, என்னை வாரிசு இல்லாமல் ஆக்கி விடாத அப்படின்னு எத்தனை வருஷம் அவங்க எத்தனை நாள் அழுது புரண்டு கேட்டிருப்பாங்க. அந்த கேட்டனுடைய துவாவுடைய பலன் அல்லாஹ் தஆலா எப்படி வழங்குறான்னு தெரியுமா? அந்த நபி தக்பீர் கட்டி நிக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த மலக்குமார் அழைச்சி சொன்ன சுப செய்தி சொல்றான், அன்னல்லாஹி பஷீருக்கு, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சுப செய்தி சொல்றான். அல்லாஹ் உங்களுக்கு சுப செய்தி சொல்றான். நபியே, நீங்க கவலைப்படாதீங்க, ஜக்கரியாவே நீங்க கவலைப்படுங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சுப செய்தி சொல்றான். என்ன சுப செய்தி தெரியுமா? அன்னல்லாஹி பஷீருக பியஹியா, யஹியா என்ற குழந்தை உங்களுக்கு இருக்குது.
முசத்திகம் பி கலிமத்தி மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய வார்த்தையை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு குழந்தையை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அடுத்து அல்லாஹ் வரல மினல்லாஹி சய்யிதம் வ ஹஸூரம் வ நபியம் வ மினஸ் சாலிஹின். அவர் தலைவராக இருப்பார், மனக்கட்டுப்பாட்டு உள்ளவராக இருப்பார், இன்னும் நபியாக இருப்பார், இன்னும் நல்லவராக இருக்கிறார். துஆவுடைய பலனை பாருங்க. ஒரு குழந்தையை தான் கேட்டாங்க, என்ன அப்படி வாரிசு இல்லாமல் விட்டுறாத, எனக்கு வாரிசை கொடு, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடு என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த துஆ எத்தனை வருஷம் அவங்க கேட்டிருப்பாங்க. அத்தனை வருஷம் கேட்ட அந்த துஆ அல்லாஹ் தஆலா சேமிச்சு மொத்தமாக 120 வயசுல அந்த குழந்தையை கொடுக்கிறான். நபியே, இந்த குழந்தை எடுத்துக்கிடுங்க, இது சாதாரண குழந்தை இல்ல, அல்லாஹ்வே பேர் வச்சு கொடுக்கிறான் எய்யன்ட்டு. இன்னைக்கு நாம பேர் வைக்கிறோம் நம்ம பிள்ளைக்கு. நமக்கு குழந்தை வந்துச்சுன்னா நாம பேர் வைக்கிறோம். ஆனா இங்க அல்லாஹ்வே குழந்தைக்கு பேர் வச்சு கொடுக்கிற அந்த நபிக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தையை தாரோம். அது எகியான குழந்தை, அது தலைவராக இருக்கும், அது நபியாக இருக்கும், மனக்கட்டுப்பாடுள்ளதா இருக்கும், இந்த நல்லவராக இருக்கும். இத்தனை சிறப்பு அம்சங்கள் உள்ள ஒரு குழந்தை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த துஆவுடைய பலன் தான் இவ்வளவு பெரிய பாக்கியம். இங்க அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு குழந்தையை கொடுக்கறான், 120 வயசுல கொடுக்கறான். அந்த அம்மா கேட்கிறாங்க, ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, கால ரப்பி அன்னா யகுனி குலாமு வகத் பலகனில் கிப்ரு வம்ராத்தி ஆக்கிர். யா ரப்பி, எப்படி நானும் கவன ஆயிட்டேன், என் மனைவியே மலட ஆயிட்டாங்க, என் மனைவி வம்ராத்தி ஆக்கிர், என் மனைவியே மலடி, எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும்? அது அப்படித்தான், அல்லாஹ் தஆலா அது அப்படித்தான், அது அப்படித்தான். சரி, இந்த குழந்தை பிறக்குனுடைய அறிகுறி என்ன? குழந்தை பிறக்கு தறி விட்டுருச்சு, குழந்தை கருப்பத்தில் தரிச்சு விட்டது அப்படிங்கிறதுக்கு என்ன அறிகுறி இருக்குன்னு கேட்கும்போது அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது நீங்க 3 நாள் யார்ட்டையும் பேச முடியாது, உங்களால யார்ட்டையும் பேச முடியாது, நீங்க பேச முடியாமலே இருப்பீங்க. ஆனா நீங்க ஊமை கிடையாது, செய்கினை தவிர வேற எதுவும் உங்களால பேச முடியாது. அப்ப விளைங்கிறது உங்களுக்கு உங்க மனைவி கருவுற்று இருக்கிறார்கள் என்று. அப்ப 3 நாள் பேசாம இருப்பதுதான் அவருடைய குழந்தைக்கு அவங்கள குழந்தை வந்திருக்கு அடையாளம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்பேற்பட்ட குழந்தையை கொடுத்த அல்லாஹ் தஆலா அந்த குழந்தை என்ன செஞ்சா தெரியுங்களா? யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அந்த நாட்டு அந்த அரசினுடைய வேண்டுதலுக்கு இணங்க அவர் கொலை செய்யப்பட்டார்கள். தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவருடைய மகனார் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருக்கிற பொழுது அந்த நாட்டினுடைய அரசன் கேட்டான், தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்டான், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன பரிசு வேணும்? யஹ்யாவுடைய தலை வேணும் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், யஹ்யா என்ற நபியுடைய தலை வேணும் என்று கேட்டார். உடனே ஆளை அனுப்பிவிட்டு யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருக்கிற பொழுது யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கழுத்தை தனியாக துண்டா எடுத்து அந்த தலை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அந்த தலை அந்த மாளிகைக்கு போன உடனே அந்த மாளிகை அப்படியே தரையில் பூந்து மண்ணோடு மண்ணாக அது உள்ள வாங்கி கொண்டது. அரசரும் அவருடைய மனைவி அங்க இருக்கின்ற படைப்பட்டால் அத்தனையும் அப்படியே உள்வாங்கி கொண்டது. இப்படிதான் அவர்கள் அவருடைய நிலைமை. ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், மறுமை நாள்ல மிகவும் கேவலமான வேதனைக்கு ஆளாகக்கூடியவர்கள் யார்? மக்களிலே மறுமை நாள்ல மிகவும் வேதனைக்கும் கேவலமான வேதனைக்கு ஆளாகக்கூடிய மனிதர்கள் யார் என்று கேட்ட பொழுது பனி இஸ்ரவேலர்கள் தான் என்றார்கள். முற்பகல் நேரத்தில் அவர்கள் 43 நபிமார்களை கொலை செய்தார்கள். முற்பகல் நேரத்தில் காலையிலேயே அவங்க 43 நபிமார்கள் கொலை செய்தார்கள். அந்த நபிமார்கள் ஏன்ப கொலை செய்யுன்னு சொல்லி ஒரு 170 பேர் போய் கேட்டாங்க, நல்லவர்களை போய் கேட்டாங்க. அந்த 170 பேரையும் மாலையிலே கொலை செய்து விட்டார்கள். இவர்கள் தான் மிக மிக மோசமானவர்கள், இவர்கள் தான் மறுமை நாளிலே கேவலமான வேதனைக்கு ஆளாகப்படக்கூடியவர்கள் என்று கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு அந்த ஆயத்தையும் நம்ம ஓதி காட்டினார்கள்.
ஆக நமக்கு என்ன விளங்குன்னு சொன்னா, இது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரலாறாக இருந்தாலும் இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்ன? இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்ன? அல்லாஹ்விடம் நாம் எதை கேட்டாலும், ஹலாலான விஷயங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். அல்லாஹ்விடம் நம்ம என்ன ஹலாலான துஆக்கள் கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். நமக்கு கூட என்ன சந்தேகம் ஏற்படும், நம்ம கேட்கிற துஆ கூட சந்தேகம் ஏற்படலாம். ஆனா அல்லாஹ் தஆலா கொடுக்கிறதுக்கு சந்தேகம் இல்லையே. கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ், அவன் பல ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நமக்கு தான் இந்த காரண கருத்தா தேவை. இந்த இது இருந்துச்சுன்னா இது நடக்கும், இது இருந்துச்சா இது நடக்காது. நம்ம இல்லாம கேட்டுக்கிட்டா இருக்க முடியும். ஆனா அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டோம்னா அல்லாஹ்ல எந்த ஒரு சபபுகள் இல்லாமல், அஸ்பாபுகள் இல்லாமல் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றக்கூடியவன் தான். தூணே இல்லாத வானத்தை நிறைவேற்கிறானா இல்லைங்க அல்லாஹ். இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டு கட்டினா, அஸ்திவாரம் போடணும், தூண் அமைக்கணும், அப்புறம் மேல கட்டணும். அப்பதான் நமக்கு அந்த பில்டிங் நிற்கும், அந்த கட்டடம் நிற்கும். ஆனா இந்த காரணம், அந்த தூண் இருக்கணும், அஸ்திவாரம் இருக்கணும், அதனாலதான் கட்டடம் நிக்கணும்னு சொல்லி நாம காரணத்தை சொல்றோம். அல்லாஹ் தஆலா அந்த காரணமே தேவையில்லாமலே அல்லாஹ் தஆலா வானத்தை நிறுத்திருக்கிறானா இல்லைங்களா? வானத்தை விரித்திருக்கிறானா இல்லையா? அப்ப இது என்ன அல்லாஹ்வுடைய ஆற்றல். அல்லாஹ் தஆலாக்கு சபபுகள் அஸ்பாபுகளை விட்டெல்லாம் அப்பாற்பட்டவன். ஆனால் நாம கேட்க வேண்டிய துஆக்கள் நாம அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு என்னென்ன தேவை இருக்கோ அத்தனை அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நிறைவேற்றக்கூடியவன் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதுதான் இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகின்ற மேலான பாடம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.